அண்மை செய்தி. திருவள்ளூர் கன்னிகைப்பேர் கிராமத்தில் அமோனியா வாயு கசிவில் பலி எண்ணிக்கை 6ஆக உயர்ந்துள்ளது. சென்னை ஸ்டான்லி மருத்துவமனையில் சிகிச்சையில் இருந்த மேலும் ஒரு பெண் உயிரிழந்திருக்கிறார். அண்மை செய்தி. திருவள்ளூர் கன்னிகைப்பேர் கிராமத்தில் அமோனியா வாயு கசிவால் பலி எண்ணிக்கை 6ஆக உயர்ந்துள்ளது. சென்னை ஸ்டான்லி மருத்துவமனையில் சிகிச்சையில் இருந்த மேலும் ஒரு பெண் உயிரிழந்துள்ளார். திருவள்ளூர் கன்னிகைப்பேரில் செயல்பட்டு வரும் இறால் பண்ணையில் நேற்று அமோனியா வாயு கசிவு ஏற்பட்டது. தற்பொழுது திருவள்ளூர் கன்னிகைப்பேர் கிராமத்தில் அமோனியா வாயு கசிவால் பலி எண்ணிக்கை 6ஆக உயர்ந்துள்ளது. கூடுதல் தகவல்களை தருகிறார் எமது செய்தியாளர் கதிரவன். கதிரவன், முழு விவரங்கள் என்ன? திருவள்ளூர் மாவட்டம் பெரியபாளையம் அருகே இருக்கக்கூடிய கன்னிகைப்பேர் என்ற கிராமத்துல செயல்பட்டு வரக்கூடிய கடல் உணவுகள் பதப்படுத்தும் தொழிற்சாலையில நேற்று அமோனியா வாயு கசிவு ஏற்பட்டு 74 பாதிக்கப்பட்டார்கள். அவர்கள் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வந்த நிலையில நேற்று 2 நபர்கள் உயிரிழந்ததாக அதிகாரப்பூர்வமாக தெரிவிக்கப்பட்ட நிலையில தற்போது மேலும் 4 பேர் உயிரிழந்திருக்கிறார்கள். இதில் வேல்ஸ் மருத்துவமனையில அனுமதிக்கப்பட்டிருந்த பிலோமணி ஜீவாங்கா, சிபானி, சம்பாவதி ஜீவாங்கா, அதே போல வெங்கடேஸ்வரா மருத்துவமனையில அனுமதிக்கப்பட்டிருந்த குமானி ஜீவாங்கா, ராஜீவ்காந்தி மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருந்த பூர்ணிமா, ஸ்டான்லி மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட கீதா ஜீவாங்கா என்ற 6 பெண்களும் உயிரிழந்ததாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இவர்கள் அனைவருமே புலம்பெயர் தொழிலாளர்கள். ஒடிசா, அசாம் போன்ற மாநிலங்களிலிருந்து இவர்கள் பணிக்கு இங்கு வந்திருக்கிறார்கள். இந்த பதப்படுத்தும் தொழிற்சாலையை பொறுத்தவரை ராயபுரத்தை சேர்ந்த ஜெகன் மற்றும் மோகன் ஆகிய இருவரும் இந்த தொழிற்சாலையின் உரிமையாளராக இருக்கிறார்கள். ராயபுரம் பகுதியில் மீன்பிடி தொழிலை பெரிய அளவில் செய்து வருவதாகவும், அது மட்டுமில்லாமல் இந்த கடல் உணவுகளை இந்த தொழிற்சாலைகளை பதப்படுத்தி ஏற்றுமதி செய்யக்கூடிய பணிகளை செய்து வருவதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இந்த பதப்படுத்தக்கூடிய பணிகளுக்காக இந்த புலம்பெயர் தொழிலாளர்கள் பயன்படுத்தப்படுவதாகவும், சுமார் 300க்கும் மேற்பட்ட தொழிலாளர்கள் இங்கு பணியாற்றி வருவதும் தெரிய வந்திருக்கிறது. இரவு நேர பணி மற்றும் பகல் நேர பணி என இரு வேலைகளாக இந்த பணிகள் செய்து வரக்கூடிய நிலையில இரவு பணி செய்த பெண்களை அங்கு அருகேவே அந்த கம்பெனி தொழிற்சாலையுடைய அருகே வந்துட்டு அந்த வளாகத்திலே வந்துட்டு அவங்க தங்க வைக்கப்பட்டிருக்கிறார்கள். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.